யாரா அவ? பெரிய கை ப்ரோ. மகிழ்ச்சி. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுகிறேன். ஒரு வழியா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் ஒன்றா சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே உடனே வந்து லைக்கு, புதுசாக வரவங்களாம் சப்ஸ்கிரைப் அது இதுன்னு தட்டி விட்ருங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்ம வழியே வேறு. சரி, ஓகே. அதாவது எடுத்தோடனே நம்ம வந்து கேம் பிளே காட்டாமல் உங்கள்கிட்ட நான் அதெல்லாம் கேட்டால் தப்பாயிரும். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருப்பேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கானில் தான் இருப்பீங்க. கன் எடுக்க முடியலைங்க, போட்டு வெட்டி துவச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா எப்போ ப்ளே பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக விடிய காலம் ஒரு 3:30 மணிக்கு. தூக்கமே வரல, அப்படி இப்படின்னு புரண்டு படுத்து பார்த்தேன். சரி, இருந்தாலும் நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, எதுனா ஒரு சோலோ ஸ்குவாட் ப்ளே பண்ண ஃபஸ்ட்டு நான் வந்தது பார்த்தீங்கன்னா, கிராண்ட் மாஸ்டர்னா பிளேயர்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட விளாட்லாம் அப்படின்ட்டு. புதுசாக வந்தால் எப்படி ஏற்றுப்பாங்க? அதாவது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து விடிய ஒரு ஸ்குவாடை பிடிச்சி வச்சுட்டு அவங்க விளாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து புதுசாக போய் வந்து ஜாயின்ஸ் கொடுத்தாலோ இல்லை இன்வைட் பண்ணாலும் எப்படி வருவாங்க? அதனால் வந்து அவங்க வேலையை அவங்க பார்த்தாங்க. சரி, நான் வந்து முடிவு பண்ணிட்டு நம்ம சோலோ ஸ்குவாடே ஆடுவோம்டா, நம்ம யாரையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் சோலோ ஸ்குவாடு ப்ளே பண்ண உள்ளே வந்துட்டேங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேலேயும் போட்டு துவன்னு துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால் இதுக்கு மேலே முடியாதரா, நம்மளை தூக்கி விடுறதுக்கோ இல்லை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கோ யாருன்னா ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மேஜிக் வந்து ஜாயின்ஸ் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் வேறு யாருமே கிடைக்கலங்க. ஸோ நீங்கள் வந்து தப்பாக நினைக்க வேண்டாம். அதாவது எல்லாரையுமே வந்து ஈக்குவலாக பார்க்கணும், யாருக்கும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதாவது எல்லாரையுமே வந்து பிளேயராக பார்க்க வேண்டும், யாரையும் வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடாது என்று தான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகேங்க. இப்போ கேட்கலாங்களா? உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஓரளவு ஒரு 1-2 கிலோ அடிச்சு காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்போஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண விருப்பம் இல்லைனா நம்ம வீடியோ மட்டும் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்து ஒரு 1-2 வீடியோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு நம்ம கேம் பிளேயோ பேச்சு கண்டிப்பாக வந்து சொதப்பல் உளறல் பேச்சாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும், அதாவது இந்த கேம் பிளே இல்லை ஏதாவது நம்ம கிட்ட எதுனா பிடிச்சிருந்தா மட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு நான் வந்து என்ன டைட்டில் வைக்கணும் கூட இன்னும் முடிவு பண்ணல. ஏன்னா அந்த வீடியோ பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான், அதாவது இந்த வீடியோ நானே என்ன முழுசாக போயிட்டு பார்க்கல. நைட்டு தூக்க காலத்தில் நான் என்ன எப்படி விளாண்டேன்னு எனக்கே தெரில. சரிங்களா? ஸோ வந்து விடிய காலில் 3 மணிக்கு விளாடும் போது, அதாவது நான் நிறைய டைம் விளாண்டுருக்கிறேன். அதாவது ரெக்கார்டு பண்ணி நான் அதிக டைம் விளாண்டது இல்லைங்க. சரிங்களா? ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு 2வது டைம் 3rd டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் நம்ம வந்து ரேங்க் புஷ் பண்ணுவோம், வீடியோ உட்காந்து ரேங்க் புஷ் பண்ணுவோம். அந்த டைம்லாம் நம்ம நிறையா டைம் விளாண்டுக்கிறோம். ஆனால் என்ன இதுனா ரெக்கார்டு பண்ணி விளாண்டதில்ல, கேம் பிளே எடுத்து ரெக்கார்ட் பண்ணதில்ல. ஸோ வந்து இந்த டைமில் ப்ளே பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நானே இந்த வீடியோ பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து டைட்டில் முடிவு பண்ணணும். பட் என்ன டைட்டில் வைக்கணும்னு எனக்கு தெரில. ஆனால் ஏதாவது ஒரு டைட்டில் வச்சு வீடியோ போட்டு தானே ஆகணும். ரொம்ப நாள் ஆச்சுங்க வீடியோ போட்டு. இதுக்கப்புறம்லாம் நீங்கள் என்ன கண்டிப்பாக மறந்துடுவீங்க. மயில் சேனலையும் நான் வந்து திரும்பி கம்பேக் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்ட்டு வீடியோ போகிறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வீடியோ கூட போடல. 2 வீடியோ தான் போட்டிருக்கேன். பெக்கர் சேனலையும் பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். சரிங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் நானே போய்ட்டு பார்ப்பேன். அப்புறம் கைஸ், யாரும் லைக் போட மறந்துடாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை வாட்டரா நான் கண்டிப்பாக அவங்கள்ட்ட வந்து திரும்பி வந்து கரெக்டாக பழையபடி வீடியோ போடுறேன்னு சொல்கிறது என்னாலேயே முடியல. எனக்கே கடுப்பாக தான் ஆகுது. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்கள். மண்டேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வீடியோ அப்படியே திங்கக்கிழமை வந்து பெக்கர் சேனலில் வரும், செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா வந்து மயில் சேனலில் வரும், புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டா ஐடியில் வரும். சரிங்களா? வீடியோ ஒரு வீடியோவும் கன்ஃபார்மாக நம்ம வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவை. இப்படி எதுனா கிரிஞ்சாக தான் பேசினாதான் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு தெரியும். இவெல்லாம் அப்படி பேசுகிற ஆளே கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே மக்களே. என்ன ஆப்னு தெரியாதவங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் அப்படியே தள்ளி விட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து வீடியோ பார்க்க வந்துடுங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வந்து இது சப்போஸ் தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுவீங்களா, யாராச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அவங்க மட்டும் பாருங்கள். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக தள்ளி விட்டு வீடியோ பார்க்க வாங்க. நீங்கள் பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்போட பேர் தான் வின்சோ. சரிங்களா? இந்த ஆப் மூலமா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். கமெண்ட் செக்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் கொடுத்து பின் பண்ணி வச்சிருக்கேன். லிங்கை தொட்டு மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் காட்டும். டவுன்லோட் பண்ணிட்டு அடுத்து உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி சென்ட் பண்ணி டேரெக்டாக உள்ளே வந்துருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த ஆப்பில் உள்ள பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது, 100க்கு மேலே கேம்ஸ் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு வந்து நான் புரியுற மாதிரி சொல்லணும்னா லூடோ, கேரம் போர்டு மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இதில் எதுனா ஒரு கேம் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் ஒரு 10 ரூபா போட்டு ப்ளே பண்ணிங்கன்னா போதும். வின் பண்ணால் மட்டும் போதுங்க, டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நீ மணி ஏர்ன் பண்ணலாம். வின் பண்ணுற மணியை உங்கள் அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுத்து நீங்கள் உடனே வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த இதில் ரெஃபரன் ஏன் வந்துட்டா இதில் உங்களுக்கு டவுன்லோடுக்கு மணி தரது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரைஸ் தராங்க. iPhone 16, கோவா ட்ரிப்பு, சூப்பர் பைக்,
பைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா தார், இந்த மாதிரி நிறைய தர்றாங்க. உடனே டவுன்லோட் பண்ணுங்க, ஆப்பை சைன் அப் பண்ணுங்க. 45 ரூபா போனஸ் அமௌண்ட், 500 ரூபா கேஷ் பேக்கும் பெறுங்க. மறந்துடாதீங்க, ஆப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷன்ல தான் இருக்கு, பின் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஆப்பை பற்றி நான் சொல்ல வந்தது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சுட்டு போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து கேமோட கதையை பேச ஆரம்பிக்கலாமா? சரி ஓகேங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு துவச்சிருவாங்க இந்த ஒரு மேட்ச்சில். இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன் பிளேயரு, கெத்து காட்டுறானா, அதான் ரீஜனில் 29வது பிளேஸில் இருக்காரான். வரண்டாடே, அடுத்த சீசன் கண்டிப்பாக வருவேன். உள்ளே வரும்போது பார்த்துவங்க எல்லாம் திணற போறீங்க, செதற போறீங்க. சரி, அந்த கதையை அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளை செதற விட்றாங்களே, இவங்களை நம்ம திரும்பி செதற விடணும். விடிய காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டு இந்த நேரத்தில் மேட்ச் விளாட சொன்னால் எப்போ விளாட முடியும்? உடனே நாங்களாம் விளாட சொன்னோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருந்தாலும் வேறு வழி இல்லையே, நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி சொல்கிறது வீடியோ போட்டு. அதனால வந்து எதனா ஒரு போயிட்டு இந்த டைமில் ப்ளே பண்ணி பார்ப்போம், கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சும்மாவே நம்ம வந்து சாதாரண நாள்லேயே நம்ம வந்து ஒழுங்காக ப்ளே பண்ண முடியாது, அதாவது பகல் நேரத்தில் சொல்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் விளையாட சொன்னால் நம்மளால் எப்படி விளையாட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாங்கிறதுக்காண்டி யாரும் விளையாட சொல்ல, நானாக தான் விளையாடுறேன். எனக்குள்ளேயே நானே பேசிட்டு வந்தேன், பைத்தியம் நினைக்காதீங்க. சரி ஓகே, இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூட் எடுக்க விடாமல் நம்மளை வந்து போட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லூட்டு தனியாக இறங்கி லூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அட்டியை மட்டும் எப்படி இருக்குது பக்கா. நம்மள்ட்டலாம் கன்று கிடச்சின்னா அவள் தான்டா, எல்லாரையும் போட்டு அடிச்சு சிந்தில் அந்த பெதில் போட்டு நம்மளுக்கு டைலாக்கே ரம்மிங்க வர மாட்டேங்குது. சரி, நான் தான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்மள்ட்ட வந்து பேச்சு மட்டும்தான் அவ்வளோவா சரி இருக்காது, மற்றபடி கேம் பிளேலாம் பக்கவாக தான் இருக்கும். இருங்க, வெயிட் பண்ணுங்க. அவங்க வந்து என்ன அடிப்பாங்க நினச்சிக்கிட்டு நான் வால் மேலே வால் போட்டு அப்படின்னு இது பண்ணுறேன். ஆனால் இந்த இடத்துல அவன் ஒரு தடவை திருப்பி அடிப்பான்னு பார்த்தேன், ஆனால் அடிக்கவே இல்லை. சரி சுற்றுன்ட்டு அதுக்கு மேலே இது வந்து செட் ஆகாதுன்ட்டு அடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க எப்படி சொல்கிறது, ஒருத்தன்ட்ட வந்து கன் இல்லாமல் அவன்கிட்ட போய் சண்டை போடுறதுக்கும் கன்னோட சண்டை போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் எதுக்கு இதை சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பேசுன்னு தெரில, அதனால சொல்கிறேன். அடிச்சிட்டோம். சரி ஓகே, என்னது சிக்மாவா, என்ன பேர்? சிக்மா தான். ஓகே ஓகே, ஜோன் சரியா பிளேயர் நினைக்கிறேன். சரி, 5 கில்லு இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னா அடித்து தட்டி தூக்கியாச்சு. உடனே நீங்கள் நினைக்க வேண்டாம், ஏன்னா ஆரம்பத்தில் இப்படி 5 கிலோ அடிச்சிட்டானே, இதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிவுலாம் தட்டி தூக்க போகிறான், தெறிக்க விட போகிறான்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முடிவு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்காண்டி வந்து சப்பையெல்லாம் எல்லாரும் அடிச்சிட மாட்டேன். இந்த இப்போ இவனுக்கு மட்டும் எப்படி அடி விழுதுன்னு பாருங்களேன். ஸோ இவனை வந்து நானாக வேணும்லாம் போயிட்டு பண்ணல, சும்மா ட்ராக் பண்ணி அடித்தேன். அது கொஞ்சம் நல்ல ஷார்ட்டாக போய் விழுந்துருச்சு. ஸோ வந்து இவர் வந்து நம்ம தமிழ் பிளேயர் நினைக்கிறேங்க. ஏன்னா திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னை டவுன் பண்ணிடுவார். அவர் அமௌண்ட்டு போடுவாப்பில். அமௌண்ட்னா ஹார்ட் அமௌண்ட்டு, ரோஸ் அமௌண்ட், இந்த மாதிரி தான் போடுவாப்பில். சரிங்களா? ஸோ அதை காட்டி நான் உங்கள்கிட்ட அது வந்து நான் தான் சொல்லிட்டேன்ல, அடி வாங்கிடுவேன், திரும்பி அடி வாங்கிடுவேன். அதை நான் வந்து உங்கள்கிட்ட காமிச்சு டைம் வேஸ்ட் பண்ணி எதுக்கு? நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதை மட்டும் காட்டுவோம். சும்மாவே நம்ம பேசுகிறதே நேரம் உங்களுக்கு வந்து எத்தனை பேர் காண்டா இருக்கு கடுப்பாக இருக்குன்னு தெரில. ஸோ வந்து அதை நான் உங்கள் மைண்டில் விதைக்க வேணாம்னு நினைக்கிறேன். இவன் பேசினாலே சரி இருக்காதுரா, பேச்சே எப்படி சொல்கிறது, உளறல் பேச்சாக தான் இருக்கும், ஒரு மாதிரி அவன் மாதிரி இவனை மாதிரி தான் பேசுவான் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் இனிமேல். ஸோ இனிமேல் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து நம்மளை பற்றி நம்மளே வந்து தாழ்வாக பேச வேண்டாம் நினைக்கிறேன். ஸோ தாழ்வானா உங்கள்கிட்ட வந்து நான் ஃபன்னுக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? இருந்தாலும் ஒரு சில உண்மைகள்லாம் இருக்கும் அதில். என்னடா நான் திரும்பியும் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட நான் கரெக்டாக பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்பியும் சொதப்பிட்டு தான் இருக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து முன்னாடி எனிமி வர நினச்சேன், இந்த இவர்கிட்ட தான் அடி வாங்குவேன், திரும்பி வந்து நான் அடிச்சிருவாப்புல. இதை காமிக்க கூடாதுன்னு நினச்சேன், காமிச்சிட்டேனே. சரி பரவாயில்ல விடுங்க, ஒரு தடவை அடிச்சுட்டு விடாப்புல, நம்ம ஒரு தடவை அடித்தா ஒரு தடவை அடிச்சிட்டாப்புல. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திரும்பியும் தூக்கி விட்டோம். சரிங்களா? ஸோ ஆனால் இவங்க வந்து எப்படியோ முக்கி முரண்டி நம்மளை வந்து பைக்கு ஓட்டுறதை பார்த்தா தான் இவங்களை நம்பியால் நம்ம வந்து அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு தோண வச்சிரும். ஸோ மேஜிக் 2-3 எழுத்து தான் வித்தியாசம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து கேப்ஸில் தான் 2 பேருமே பேர் வச்சிருக்கோம். ஸோ வந்து இது வந்து கோயின்சிடென்ட் அப்படி இப்படிலாம் உங்கள்கிட்ட வந்து சொல்ல மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். 2 பேருமே மகிழ்ச்சின்னு வச்சிருந்தா வேணா கோயின்சிடென்ட் சொல்லலாம், இருந்தாலும் பேர் மட்டும் கொஞ்சம் வந்து ஒத்து போகுது. சரி ஓகேங்க, இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் நம்ம வந்து இறக்கி விட்டு செத்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து ஆரம்பத்திலே 5 கில் அடிச்சிட்டான், முடிவில் பயங்கரமாக பண்ண போகிறான்னு யாரும் தவறாக நினைத்து விட வேண்டாம்ட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து எனக்கு மட்டும் தான் அப்படி நடக்குதா இல்லை நிறைய பேருக்கு இப்படி தான் நடக்குதான்னு தெரியல. எப்போதுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட ஆரம்பம் கரெக்டாக இருந்துச்சுன்னா முடிவு வந்து தவறாக தான் இருக்கும். இதே ஆரம்பம் வந்து தவறாக போணுச்சுன்னா முடிவு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக போய் முடிஞ்சிடும். இதே ஆரம்பமும் முடிவும் சரியாக இருந்துச்சுன்னா அந்த இடையில ஒரு டைமிங் வரும் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சொதப்பிடும். இது வந்து ரேங்கட் மேட்ச், நம்ம எப்போ விளாண்டாலுமே சரி, சிஎஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஃபுல் மேப்பாக இருந்தாலும் சரி, ஸ்குவாடோட விளாண்டாலும் சரி, இல்லை சோலோஸ் இல்லை 2 vs ஸ்குவாட் விளாண்டாலுமே சரி, இப்படி தான் நடக்கும். அது ஏன் எனக்கு மட்டும் அப்படி நடக்குன்னு தெரில. என்றைக்குமே வந்து எனக்கு வந்து முழுசாக எல்லாமே கரெக்டாக முடிஞ்சு கிட்டத்தட்ட பல நாட்கள் ஆகுது.
அந்த ஒரு நாட்களுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் இந்த நாள் அது இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போயிடாதீங்க. உங்கள்கிட்ட நான் போன வீடியோல சொல்லியிருக்கிறேன், கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து நீங்கள் வந்து திருப்தி இல்லாமல் போக முடியாது. கண்டிப்பாக இதனால் வந்து உங்களுக்கு ஒரு முடிவை நான் காமிச்சிட்டு தான் போவேன், ஒரு திருப்தியான முடிவு, சரிங்களா? ஸோ அது வந்து கேம் பிளேல காட்ட முடியல, பட் வந்து உங்களுக்கு வந்து நான் வேற ஒன்று எடுத்து காமிக்கிறேன். ஸோ இது வந்து நான் எடுத்துட்டேன் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் யாருமே எடுக்க வேண்டாம். இந்த ஒரு அமௌண்ட்டை அந்த அளவுக்கு நல்லா இல்லை. எனக்கு கண்டென்ட்டுக்காண்டி பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போகிறதுக்காண்டி எடுத்துருக்கிறேன். இதை நான் இன்ஸ்டாகிராம்லேயே சொல்லிடுவேன். ஸோ கவலைப்படாதீங்க, யார் இது வந்து நல்லா இருக்குன்னு நினச்சி எடுத்துட வேண்டாம். உங்களுக்கு சப்போஸ் பிடிச்சிருந்தா மட்டும் எடுங்க, சரிங்களா? ஒரு வழியா வந்து நான் வந்து ஒரு இதாச்சும் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கெரேனாக்காரன் கொடுத்துட்டான். சரி மக்களே, இந்த வீடியோ தர முடிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை காஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். போயிட்டு வரேன், பை. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.